பொய்களையும் உங்கள்ட்ட அவுத்து விடுவாங்க. எப்படி விடுவாங்க? இந்த கூட்டம் இருக்கிறாங்களே இவங்க ரசூலுல்லாவை திட்டுவாங்க. அட ரசூலுல்லா ஒருத்தன் திட்டு முஸ்லிமா இருக்கேலுமா? நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்க மாட்டோமா? நபிகள் நாயகம் பிடிக்காது இவங்களுக்கு. நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க. அதனால அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறது யார்? அவர்களை மதிக்கிறது யார்? நபிகள் நாயகத்தை நாங்கள் அவமதிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய எந்த கேசட்ல இப்படி கேட்டீர்கள்? எந்த ஒளி நாடாவை வைத்து இப்படி சொல்கிறீர்கள்? எங்களுடைய எந்த பிரசுரத்தை பார்த்து விட்டு இப்படி சொல்கிறீர்கள்? ஒண்ணுமே கிடையாது. இந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையில நாங்கள் ஒரு மேடையிலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் எந்த மனுஷனையும் வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, அவங்களுக்கு நிகராக ஒரு மனிதரை நாம் நினைத்து பார்க்க இயலாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, அவர்களை விட்டால் ஒரு தலைவர் நமக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறோமே தவிர, நாங்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிப்போம்? நீங்க அவமதிப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கிறா சொல்லுவீங்க, அவங்க சொல்ல கேட்க மாட்டீங்க. நபிகள் நாயகம் இப்படித்தான் சொன்னாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த இமாம் அது கேட்போம், இந்த அஜத்துக்காக கேட்போம். அப்ப அஜத்து சொன்னா கேட்பீங்க, மௌலானா சொன்னா கேட்பீங்க, ஹஸ்ரத் ஜி சொன்னா கேட்பீங்க, முஃப்தி சொன்னா கேட்பீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கேட்க மாட்டீங்க. எங்க கொள்கை என்ன தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொள்கை என்ன தெரியுமா? ஜமாத்தை சேர்த்து ஒரு முடிவெடுத்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் என்று தெரிந்தால் அதை எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் தூக்கி கடாச வேண்டும். யாரு நபியை மதிக்கிறது? இப்ப யாரு நபிகள் நாயகத்தை மதிக்கிறது? எங்களுடைய மேடைகளிலே நபிகள் நாயகம் ஒரு மனிதரை பற்றி பேசுவதாக இருந்தால் நபிகள் நாயகத்தான் பேசுவோமே தவிர, உங்களை மாதிரி மகான்கள் பெரியார்கள் அந்த கிஸ்ஸா இந்த கிஸ்ஸாவெல்லாம் விட்டு நபிகள் நாயகத்துடைய அந்த மரியாதையை பங்கு போட்டு கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் சில காரியங்களை எதிர்ப்போம். மௌலிது ஓதுவதை எதிர்ப்போம், மீலாதை எதிர்ப்போம். எதற்கு எதிர்க்கிறோம்? இது மார்க்கத்தில் இல்லைங்கிறதுனால எதிர்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அரபுல 2 பாட்டை எழுதி அதை படிச்சு அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவங்க சொல்லல, அவங்க அங்கீகரிக்கல. அவங்க காலத்தில் இந்த மௌலிது பாட்டுலாம் இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி அஜர்த்துமார்கள் வருமானத்துக்காக வேண்டி எழுதுனது மௌலிது கிதாபு. இந்த மௌலிதுன்னு படிக்கிறாங்களே, இந்த மௌலிதுலாம் எதுக்கு எழுதுனது? நம்மள மாதிரி அஜர்த்துமார்கள் வருமானத்துக்காக வேண்டி பணக்காரனுக்கு ஒரு மௌலிது ஓதுவாங்க, ஏழைக்கு ஒரு மௌலிது ஓதுவாங்க, கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நீட்டுவாங்க, கம்மியா காசு கொடுத்து 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பிசினஸுக்காக வேண்டி 300 வருஷத்துக்கு முந்தி அரபுல 2-3 பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு மௌலிதுன்னு சொன்னாங்க. அதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் சொல்லாத ஒண்ணு நீங்க ஏன் செய்றீங்க? அதனால எதிர்க்கிறோம். ஏன் மீலாது எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொன்னாங்களா? கொண்டாடுனாங்களா? அவங்க மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? அது கிறிஸ்துவ சமுதாய பழக்கம். அவங்க தான் இயேசுநாதர் பிறந்ததை வைத்து அவங்களுடைய ஆண்டுகளை கிபி கிமு என்று வகுத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆண்டு அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப நமக்கு பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு கொண்டாட்டமும் இஸ்லாத்தில் கிடையாது. அதனால என்ன பண்றோம்? இது இல்லைன்னு சொல்றோம். எது இல்ல? மீலாது இல்ல, மௌலிது இல்லங்கிறோம். மீலாது ஊர்வலம் மீலாது கூட்டம் போடுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. மீலாது விழாக்களுக்கு போனீங்கன்னா பேசக்கூடிய அஜர்த் என்ன பண்ணுவாரு? அவருக்கு முதல்ல ரூபா 1000 ரூபாய் அனுப்பலாம் வருவார். அந்த காலத்துல இப்ப 2000 3000 ஆகிவிட்டாங்க. தந்திமணி ஆட்ட ரூபா அனுப்புங்க, அஜர்த் வந்துருவாரு. என்ன பேசணும்? மீலாதுன்னா ரசூலுல்லாஹ் பத்தி பேசணும்ல, பேச மாட்டாங்க. ஜோக்கு சொல்லி கதை சொல்லி அங்க இருக்கிற ஜமாத் முத்தவல்லியை புகழ்ந்து முத்தவல்லி இவரை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேச மாட்டாங்க. இதுதான் மீலாது விழா. ஊர்வலம் போவாங்க, மீலாது ஊர்வலம் 4 தொழுகை வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க, பள்ளிவாசல் பக்கத்துல போக மாட்டாங்க. லொகருக்கு ஆரம்பிப்பான், 12 மணிக்கு ஊர்வலத்தை ஆரம்பிப்பான். லொகருக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க, மீலாது கொண்டாடுற இவருக்கு தொழுகை கடமையா போய்கிட்டே இருக்கும். இஷாவுக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே கடற்கரையில் போய் நிற்கும், மெரினா பீச்ல முடியும். இதான் மீலாது விழாவா? இதான் ரசூலுல்லாஹ் கொண்டாடுற முறையா? இதான் ரசூலுல்லாஹ் மதிக்கிறதா? இதான் நபிகள் நாயகத்தின் வைக்கிற அன்பா? இதெல்லாம் எவனிடமிருந்து கற்றுக்கொண்ட காட்டு மிராண்டித்தனங்கள். இதை சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல.
அப்ப இந்த மாதிரி காரியங்களை நம்ம மறுக்கிறதுனால நமக்கு என்ன செய்வாங்க, இவங்க நபிகள் நாயகத்தை மதிக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை சொல்லி உலகமே அதுக்கு மாற்றமா சொன்னாலும் தூக்கி எறியுங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இது. நாங்களே நபிகள் நாயகத்துக்கு மாற்றமா சொன்னாலும் சட்டையை பிடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவர்கள்ட்ட அவுலியாக்களை எந்த அவுலியா நாங்க திட்டணும், தர்கா கட்டாதுன்னு சொல்லுவோம். அவுலியாவையெல்லாம் அவுலியா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல அடங்கியிருக்காருன்னா அவர் அவுலியான்னு நமக்கு தெரியுமா, அவர் மகான் நமக்கு தெரியுமா? யார் யார் இந்த பக்கத்துல பாம்பு இந்த உட்கார்ந்து பாம்பு அவுலியா இடம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இந்த சேர போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த இடத்துக்கு பேரு என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு அவுலியா, பாம்பு அடக்கம் பண்ணி வச்சு பாம்புக்கு தர்கா இருந்த இடம் அது இன்னைக்கு மக்கள் உட்கார்ந்து பேசி கேட்கிற இடமா மாறி இருக்கிறது. பாம்பு அடக்கி வச்சுக்கிட்டு அது அவுலியான்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் யார் யார் அவுலியாண்டாங்க, எத்தனை கழுத அவுலியாவா இருக்குமோ, எத்தனை நாய் அவுலியாவா இருக்குமோ, எத்தனை சைத்தா அவுலியாவா இருக்குமோ, எத்தனை நல்ல மனுஷன் இருப்பாங்க யாருக்கு தெரியாது. இந்த அடக்கப்பட்டிருக்கிறதுல பலதரப்பட்டது இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், அதுல அடக்கி இருக்கிற ஆட்களை பத்தி எங்களுக்கு விவகாரம் இல்ல. நல்ல மனுஷன் வச்சுக்கிறோம். தர்கா கட்டலாமா, சந்தன கூட இருக்கலாமா, சந்தனத்தை பூசலாமா, அங்க போய் கும்பிட்டு போடலாமா, உண்டியல் வைக்கலாமா, கொடிமரம் ஏத்தலாமா? இதுதான் பஞ்சாயத்து. இத பேசு கூடுமா கூடாதா? இத சொல்ல போனா அவுலியாவை திட்டுறாங்க. இதெல்லாம் நானாவ சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மருமகனை கூப்பிடுறாங்க, அலியை கூப்பிடுறாங்க, உயரமா இருக்கிற கபரை இடிச்சிட்டு வாங்குறாங்க. அவரும் இடிச்சிட்டு வர்றாரு. இது சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா ததா அளவது கபர முஸ்லிமன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் தரமட்டமாக்காம விடாத. இதான ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபுனல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சமாதி கட்டக்கூடாதுட்டாங்க. கட்டாதே, கட்டினா இடி, அதுல கும்பிடு போடாது, சந்தனம் பூசாது, தேர் இழுக்காது, உண்டியல் வைக்காது, அங்க போய் நேர்ச்சி செய்யாது, கோரிக்கை வைக்காது, பிரார்த்தனை செய்யாது, அல்லாஹ்ட்ட கேளு எல்லாத்தையும். இப்படி சொன்ன அவுலியாவை திட்டுறதா? இது ஏன் நாங்க சொல்றோம்? இது அல்லாஹ்வும் சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதனால சொல்றோம். நாங்களா கையில மடியில போட்டு இட்டு கட்டியா சொல்றோம்? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை உசுப்பி விடுவதற்காக வேண்டி என்ன சொல்றது, அவுலியாவை திட்டுறாங்க. அப்பதான் கோவம் ஒரு 4 பேருக்கு, விளங்காத மக்கள் இருப்பான்ல, அவுலியாவை திட்டுறாங்களா இவங்க, அப்ப அடிக்க வேண்டியதான். ரசூலுல்லாஹை திட்டுறாங்களா, கொல்ல வேண்டியதான். மக்களை உசுப்பி விடுவதற்காக வேண்டி நம்ம சொல்லாத சொன்னதாக சொல்லி பலவிதமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.